வாழ்வோம் வளைப்போம். இப்போ குருட்ட போன பிறகு நீங்க பயிற்சி கூட எடுக்கண்டாம். முழுமையா சரணாகதி ஆகி நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன், எனக்கு என்னவோ அதை செய்யுங்க சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு லைஃபுக்கு வேண்டியது வந்துருக்கு. இதுதான் ஞானத்தால் கிடைக்கக்கூடிய பலன். அப்ப ஞானத்தால் கிடைக்கக்கூடிய பலன் என்பது நிரந்தரமான வாழ்க்கை கிடைக்கும், வழிகாட்டக்கூடிய குரு கிடைக்கும் ஞானத்தில், இல்லையா? So this is the difference between the ordinary life and ஞானம். ஞான வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹைபோதீசிஸ் இதுதான். இது வந்து சும்மா ஆர்டினரியாலாம் நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் a uniqueness, ஈக்குவலே கிடையாது. எனவே ஞானம் என்பது அபூர்வமான விஷயம், நிரந்தரமான விஷயம், அனைத்திற்கும் தீர்வை தரக்கூடியது, முழுமையானது. அந்த ஞானத்தை நாம் பற்ற வேண்டும் என்றால் குரு பிரான் வழியில் நடந்து சென்று அவர் ஆசியோடு மட்டும்தான் முடியும் என்பதால் குருவை பற்றி பிடியுங்கள், ஞானத்தை பெற்று பிறவியில்லா நிலை அடையுங்கள் என்று சொல்லி இந்த உபதேசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்வோம்.